வணக்கம். நம்ம ஜேபிஎல் டிவி ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா இந்திய குடியரசுக் கட்சி செட்டியார் பிரிவு மாநில தலைவர் திரு எம் ராஜன் அவர் ராஜேந்திரன் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எஸ்சி எஸ்டி மக்கள் அவர்கள் ஓட்டு யாருக்கு விழும் நீங்க சொல்லுங்க. யாருக்கு இந்த பாராளுமன்ற அதிகமாக தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு வேணும்னா திமுகவுக்கு இல்லைன்னா அதிமுகவுக்கு அப்படின்ற நிலைப்பாடு சொல்லுங்க. டிஎம்கேவா ஏடிஎம்கே பிஜேபியா? அதிகமாக போனால் டிஎம்கே தான். டிஎம்கே நீங்க சொல்லுங்க சார். இப்போ நான் எப்படின்னா இப்போ திமுகலையும் நம்ம சிவில் கேஸ் பேர் நிறைய பேர் பழங்குடியில் இருக்காங்க. ஆனால் இல்லை ஓட்டு எந்த கட்சிக்கு அதிகமாக விடும்? கண்டிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி கூட இந்த எலெக்ஷனில் போட்டிட்டு பாராளுமன்ற எலெக்ஷனில் அவங்களும் போட்டிடுறாங்க. அதே மாதிரி சுழற்சியாக பழங்குடி மக்களும் இந்த எலெக்ஷனில் போட்டிடுறாங்க. ஓட்டு எடுத்துல சார் போட்டி அதை வச்சு தான் மக்கள் சிந்திச்சு எந்த கட்சி போடுவாங்க அவ்வளோதான். கட்டம் சொல்லுங்க. எந்த கட்சி போடுவாங்கன்னா அதுதான் கொஞ்சம் எல்லா கட்சியிலுமே ஒரு மீட்டிங் பேசும்போது கூட்டம் ஜனம் வருது. இவங்க பாட்டு அவங்களுக்கு ஜனம் இருக்குது. கருத்து ஒன்று எடுக்கல. கருத்து என்ன போடுவாங்கன்னா இந்த வாட்டி எனக்கு என்னன்னா சுற்றி வரக்கூடாது, கரெக்டாக பதில் சொல்லணும். அந்த ஒவ்வொரு தொகுதி பாராளுமன்ற தொகுதியிலும் யார் போன எலெக்ஷன்ல நின்னாங்க நல்லது செய்தாங்க அவங்களுக்கு நிச்சயமா மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அது அது ஜெனரலாக இருக்கும். உங்களுக்கு கருத்து ஒன்று இருக்கும். இல்லை டிஎம்கேக்கு அதிகமாக போடலாம், இல்லை ஏடிஎம்கே அதிகமாக போடலாம், இல்லை பிஜேபிக்கு அதிகமாக போடலாம். வாக்கு சதவீதம் எஸ்கேஎஸ்டி மக்கள் இல்லை அதிகமாக நாங்கள் வாக்குறுதி கொடுங்க. அதிகமாக விழும் நாங்கள் சொல்கிறோம். அதிகமாக விழும். இல்லை எஸ்சி எஸ்டி மக்கள் சரி எந்த கட்சி ஆதரிப்பாங்க பாராளுமன்ற தேர்தல்? அதிகமாக தான் அதிகமாக. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க திமுக ஆதரிக்க மாட்டான்னு என்னுடைய கருத்து. மக்கள் அவங்க என்ன 4 ஆண்டுகள் செய்தாங்க அது மக்களை போய் சேர்ந்தா இல்லையா? மக்களுடைய தீர்ப்பு நம்ம வருகின்ற எலெக்ஷன்ஸ் தான் நம்ம கண்டிப்பா தெரியும் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க. சார் எலெக்ஷன் முடிஞ்ச பேர் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு போட்டாங்க. அப்படி இல்லை, உங்களுடைய கருத்து யாருக்கு அதிகமா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆதரவு இருக்கும்? சரி நான் சொல்றேன். என்னுடைய கருத்து அண்ணாடிஎம்கே போடுவாங்க. சரி நீங்க அண்ணாடிஎம்கே சரி ஓகே ஒத்துக்கிறேன் சார். பாருங்க அண்ணாடிஎம்கேல தாட்கோல சேங்ஷன் ஆனா 990 கோடி ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க போன ஆட்சியில். இந்த 990 கோடி இருந்தா எத்தனை ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும், எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். அது ஒன்றும் போதாதா மக்களை இழிவுபடுத்துறதுக்கு? மக்கள் அதனால ரொம்ப கஷ்டம் அனுபவம். மக்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? நஷ்டம் ஏற்பட்டது தான். அப்போ ஏன் ஆதரிக்கணும் ஏடிஎம்கேவை? நீங்க சொல்லுங்க. 900 சில கோடி ரிட்டர்ன் பண்ணாங்க. சாதாரண விஷயம் இல்லை சார். அது 10 கோடி 20 கோடி இல்லை. கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுக்கு கருத்து வேறுபாடு வருது. இவங்க என்ன சொல்றாங்க அது மத கட்சின்றாங்க பிஜேபி. அவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி காரணம் இவங்க இந்து மதத்தை வேண்டாம்னு சொல்றாங்க, மதத்தை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மக்களை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க. யார் போட்டு சப்போர்ட் இல்லை, மக்களுடைய தீர்ப்பு சொல்றேன். தீர்ப்பு இல்லையா? ஆக்சுவலா என்னுடைய தீர்ப்பு கட்சி சார்பா யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் டிஎம்கே சொல்றாங்க. வேங்க வேலை ஒண்ணு போதாதா? அதுதான் என்னுடைய கட்சி சார்பா ஆதரவு. நீ உன் கதை முடிஞ்சது. உலகத்துல எங்கே இல்லை அந்த 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 பெரிய இதுவான விஷயம். வேங்கை வயல் ஒன்றே போதும். இது வரலாம் சொல்லாது. அந்த மாதிரி கட்சி இருக்கிறப்போ ஏன் ஆதரிக்கணும் டிஎம்கே? ஆதரிக்கணும் நான் சொல்ல. நீங்க என்னுடைய கருத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். சொல்ல நீங்க கேட்ட கேள்வி திமுகவா அதிமுகன்னு கேட்கும்போது இந்த மக்களுடைய வாக்கு அதிகமா திமுக தான் பதியாகும் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் அதுக்கு ஆதரவு தரேன். திமுக ஆதரவு கொடுப்பாங்க நீங்க சொல்றீங்க. அதே மக்கள் தான் நான் சொல்றேன். ஏன் ஆதரவு கொடுக்குது இந்த மாதிரி வேங்க வயல் பிரச்சனை? ஏன்னா அவங்களுக்கு தெரியலங்க. இன்னைக்கு வேங்க வயலை பத்தி என்ன தெரியுது இல்ல? அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 900 கோடி இந்த நாட்டு நிதியை அவங்க நமக்கு ஆதிட்டாடு நிதியை திருப்பி அமைச்சுக்கிறாங்க. இதே தேவி கூட தான் அமைச்சிருக்குது. 2000 கோடி அமைச்சிருக்கிறாங்க திரும்ப. இந்த செய்தி நான் இந்த மக்களுக்கு தெரியாத
சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி சொல்லக்கூடிய இந்த திமுக ஓட்டு அதிகமா மக்கள் போடுறது யாருன்னா சொல்லிவிட்ட மக்கள் தான் அதிகமா பதிவு பண்றான். அப்ப அப்படியேப்பட்ட வாக்கு வந்து பதிவு பண்ணும் போது ஏன் இவனுக்கு நம்முடைய ஷெட்யூல்டு தலைவர் ஒருத்தருக்கு போடணும், அவங்க நம்முடைய தலைவராக தேர்ந்தெடுக்கணும், அவங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும், சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு ஏன் வரமாட்டேங்குது? அதுதானே நம்ம ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி வரான், நீங்க ரோட்ல நின்று ரோட்ல ஓட்டு கேட்டு போயிடுறான், அவனுக்கு தேடி இவனுக்கு ஓட்டு போடுறான், ஓட்டு போட்டு அவன் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துனா வீட்டு வாசல போய் கூட அவனை போய் பார்க்க கூட முடியாத சூழ்நிலை இருக்குது. இவனுக்கு இவனுக்கான திட்டங்கள் அறிவிச்ச திட்டங்கள் அறிவிப்போட நிற்குது. இவனுக்கான வந்து வாழ்வாதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூத்தடியில நசுக்கப்படுகிறது. இப்படிலாம் இருக்கும் போது ஆனா அவனுக்கு தான் மீண்டும் தன்னுடைய வாக்கை பதிவு செய்யறான். அதுதான் நான் சொல்றேன். இந்த மக்கள் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து யாருக்கு அதிகமாக வாக்களிக்கிறாங்கன்னா, யாரு அதிகமா அந்த நேரத்துல இவங்க வந்தா நல்லா இருக்கு, அவங்க தான் வந்தா நல்லா இருக்குன்றதுக்காக இல்ல, யாரு வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வச்சு ஓட்டு போடுற மக்களும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதே போல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான விடுதலை பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன போதுல நமக்கான விடுதலை என்பதை பத்தி இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல. அதுதான் இங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த வாக்கு என்பது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்ல பிஜேபிக்கோ கண்டிப்பா போகாது. இது நமக்கான வாக்கா மாறி இருக்கும். அப்ப நமக்கான வாக்கு இங்க மாறல. அப்ப இந்த வாக்கு வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போதுறான்னா அந்த மக்களுடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன போல கற்பி என்ற அந்த முதல் கோட்பாடை அந்த மக்கள் மத்தியில நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போதுதான், அவங்க தெளிவளிக்கும் போதுதான் அப்புறம் ஒரு புரட்சி உண்டாகும். அந்த புரட்சி அம்பேத்கர் மக்கள் சக்தியின் தலைவர் பொன் ராஜேந்திரன் JPN டிவி வாயிலாக உங்களை யாவரும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த JPN டிவிக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு கேள்வி ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய சமுதாய மக்கள் யாருக்கு அதிகமாக வாக்களிப்பார்கள் என்பது இங்கே ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமுதாய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு தொழிச்சா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிட கட்சிகளுக்கு தான் மாறி மாறி வாக்களிச்சுன்னு இருக்கிறாங்க. அதனால இந்த தடவை பெரும்பான்மையான வாக்குகள் நம்ம மக்கள் யாருக்கு அளிப்பாங்கன்னு என்னுடைய கருத்தாக சொல்லுகிறேன். இந்திய கூட்டணியில் பெரும்பான்மையான கட்சிகள், நல்ல பெரும்பான்மையான கட்சிகள்லாம் அதில் தான் அதிகமாக அந்த கூட்டமைப்பை அமைச்சு போட்டிடுறதுனால நம்முடைய மக்கள் வந்து அதிகமாக வாக்குகள் அதுக்கு அளிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று என்னுடைய கருத்தாக நான் இங்கே வைக்கிறேன். காரணம் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா, இவங்க எதனா ஒரு கட்சிக்கு ஒன்று இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் எதனா 2-3 கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்க மாதிரி, ஆனால் இவங்களுக்கு ஓட்டு போட்டு பழகின கட்சி 2 கட்சி தான், 2 திராவிட கட்சிகள் தான். இந்த நிலையில் அதிமுகவுடைய திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிக கட்சிகள் இணைந்து நல்ல ஒரு கூட்டணி அமைச்சு நல்ல ஒரு செயல்பாடில் அவங்க கரெக்டாக அந்த கூட்டணி அமைச்சு போகிறதுனால இந்த வாக்குகள் பெருவாரியான வாக்குகள் நம்ம சமுதாய வாக்குகள் அதுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வேங்க வயல் விஷயத்தில் தோல்வியை கண்டிருக்கிறாங்க. அதற்கான தீர்வு என்பது பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இது வரைக்கும் அதுக்கான குற்றவாளியும் கண்டுபிடிக்கல. அந்த பார்வையில் நம்ம பார்க்க போனால் நமக்கான வாக்கு குறையணும். நம்ம மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது என்பதை பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். முக்கியமாக 40 தொகுதிகள் இருக்கிறது. 40 தொகுதியில் நமக்கான மக்களுக்கான திட்டங்கள் வந்து அனைத்தும் செஞ்சு முடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்பும்போது இல்லை என்றே நம்ம பதிலை ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கிறது. எந்த அரசாக வந்தாலும் நமக்கான திட்டங்களை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செய்கிறதில்ல. அதே போல் ஆதிட்டார மக்களுக்காக அவங்களுடைய மேன்மைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி
அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் முழுமையாக நமக்காக பயன்பாட்டுக்கு அவங்க செலவு செஞ்சாங்கன்னா செலவு செய்யலை. அது பொது செலவுகளுக்கெல்லாம் போயிருக்குது. செய்ய முடியாத செய்யலைன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி எவ்வளோ மக்களை சென்னையிலேருந்து அப்புறப்படுத்தி சென்னையில் வாழ்ந்த நதி ஓரம் வாழ்ந்த மக்களெல்லாம் அப்புறப்படுத்தி பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற இடங்களெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் உண்மையிலேயே ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குது. என்னுடைய மக்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா கல்வியெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே சரியான ஒரு மருத்துவமனை கிடையாது, இனி வரைக்கும் சரியான ஒரு வசதி வாய்ப்பு கிடையாது, சரியான ஒரு வேலைகள் கிடையாது. அவங்களுடைய போக்குவரத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாகின்ற சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இந்த நிதி ஆதிட நலக்குழுவில் ஒதுக்கின்ற நிதியில் இதே சென்னையில் ஒரு இடத்த எங்களுக்காக வாங்கி இந்த இடத்துல வீடு கட்டி தரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை எந்த அரசாங்கமும் செய்யலை. இதை போல் நன்மை உள்ள விஷயங்களை இந்த மக்களுக்கு இவங்க செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம், இவங்களுக்கு நம்ம வாக்களிக்கலான்னு. அதனால் எந்த ஒரு பயன்பாட்டுக்கு எந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய எந்த அரசாக இருக்கட்டும், இதுக்கு முந்தினி 10 வருஷம் ஆட்சி செய்த அதிமுக அரசாட்டம் இந்த மக்களுக்கு எந்த ஒரு பயன்பாட்டு விஷயமா எதனா செஞ்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். அதனால் எந்த மக்களுக்கு வாக்களித்தாலும் எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும், ஆனால் நம்முடைய மக்களுடைய பார்வை உங்களுக்கு நம்ம மேலே எப்படி இருக்குதுறான்னா, இந்த ஷெட்யூல்டு மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்கணும். அதனால் இவங்களை நம்ம இப்படியே வச்சுப்போம், இவங்களை ஒரு வாக்கு வங்கி நம்ம பயன்படுத்தும் அப்படின்ற சூழ்நிலை தான் அவங்க நடத்துறதுனால அது இவங்களுக்கு தான் அவங்க வாக்கு அதிகமாக இவங்களுக்கு தான் வரும்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த தேர்தலோட முடிவில் கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலைமையில் பார்ப்போம்னா இந்திய கூட்டணியுடைய கட்சிகள் பெரும்பான்மை அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றதை சொல்கிறேன். ஆனால் அது மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. ஜேபிஎன் டிவி வாயிலாக இந்த கருத்தை பதிவு செய்ததற்கு ஜேபி. ஜேபிஎம் எம் ராஜன், இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர். இங்கே ஜேபிஎன் டிவி வந்திருக்கும் அந்த நிறுவனர் அன்பு சகோதரர் நாகபூஷன் அவர்களுக்கும், ஷெட்யூல்டு கட்சி தலைவர் பொன்ராஜன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்திரும் புரட்சியர் அம்பேத்கருடைய அன்புக்குரியவர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என் இந்திய குடியரசு சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே எங்களுக்கு ஒரு கேள்வி நீத்திருக்கிறார்கள். இங்கே ஷெட்யூல்டு மக்கள், பழங்குடி மக்கள் வருகின்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்று எங்களுக்கு ஒரு இங்கே சிறப்பு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு இந்திய குடியரசு கட்சியின் சார்பாக என்னுடைய கருத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷெட்யூல்டு மக்கள் அதிகமாக புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பற்றுக்கொண்டவர்கள், அதே போல் முன்னோடியாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களை பற்றுக்கொண்டவர்கள், தந்தை இரட்டைமலை சீனிவாசருடைய பற்றுக்கொண்டவர்கள், ஐயா பள்ளிக்கொண்ட கிருஷ்ணசாமி அவருடைய பற்றுக்கொண்டவர்கள், தந்தை சிவராயுடைய அன்பை பெற்றவர்கள், அதே மாதிரி முன்னோடைய சக்திதாசன், சுந்தரராஜன் ஐயா இவருடைய எல்லாம் பற்றி கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு மக்களாக ஒன்றாக சேர்ந்து இங்கே நாங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் நடைபோட்டு வந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சுழற்சியாக போட்டியிருக்கிறோம், சில நேரங்களில் நாங்கள் அந்த தேர்தலில் நிறைய ஒரு 1-2 இடங்களில் ஒவ்வொரு நேரத்தில் வெற்றி பெற கண்டதுண்டு. மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக நாங்கள் தாத்தப்பட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தார்கள் இந்திய கட்சியின் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்போது எங்கள் செல்லூர் சக்தியார் எங்கள் கட்சியில் தலைவராக இருந்தால் அந்த சீட்டை அன்பு டாக்டர் தமிழரசன் அவர்களுக்கு அந்த இடத்தில் அங்கே போட்டியிட செய்தார். அங்கே போட்டியிட்டார் தமிழரசன், கண்டிப்பாக வெற்றி பெற்றார். அங்கே 3 தடவை இப்போது அவர் அங்கே பாராளுமன்ற சட்டசபையில் வெற்றி பெற்று நல்ல ஒரு பண்பை பெற்றார். ஆக எஸ்சி எஸ்டி மக்கள் கண்டிப்பாக நம் தாத்தப்பட சமுதாயத்தை வாக்களிப்பார் என்று உண்மையாக நான் நினைக்கின்றேன். ஆக இப்போது இருக்கின்ற நேரத்தை பார்க்கின்ற போது இங்கே பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர் ஆம்சா அவர்களும் இங்கே போட்டியிடுகிறார்கள். சுழற்சியாக இங்கே நிறைய பேர் இங்கே எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆக இந்த ஓட்டு நடைபெற ஓட்டு இது இங்கே
இந்தியா கூட்டணி போய் சேருமா, இல்லை பிஜேபி போய் சேருமா, இல்லை மற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற சேருமா என்று எங்களுக்கு ஒரு எங்கள் குழுவாக தனியார் பேசுகிற இந்திய குழு சார்பாக கூட அப்போது கூட இது நிச்சயமாக செடில் மட்டும் கண்டிப்பாக வெறுப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நினைக்கின்றேன். ஏன்னால் செடில் மக்கள் அனைவரும் ஒரு இந்த நாட்டில் தன் சலுகையை எதிர்பார்க்கிறார்கள். நமக்கு என்ன சலுகை தர வேண்டும், நமக்கு என்ன சலுகைகள் கிடைக்க வேண்டும், அப்படி என்றால் ஒரு கோரிக்கையை வைத்துதான் அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள். மற்றொரு கருத்தை நான் இங்கே தெரிவிக்கின்றேன். நாம் செடில் அமைப்புகள் நிறைய இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் இயக்கங்கள் அங்காங்கே இங்கே முதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற போது இங்கே செடில் அமைப்பினை சேர்ந்தவர்கள் 3 பிரிவாக பிறந்து ஒவ்வொருக்கும் ஆதரவு தருகிறார்கள். அதில் ஒருவர் பிஜேபிக்கும், மற்றொருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தும், மற்றொருவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்று பிரிந்து இங்கே ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே பற்றி இன்றைக்கு நம் செடில் சமுதாயம் ஒன்றாக நின்று, ஒரு கருத்தாக நின்று, ஒரு அணியாக நின்று நிச்சயமாக நாம் தேர்தலில் போட்டியிட்டால் கண்டிப்பாக நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். என்றால் நம் செடில் மக்கள் அதை தான் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செடில் சமுதாயம் பாராளுமன்ற தொகுதியில் 40 தொகுதியில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றால் நிச்சயமாக நாம் தாத்தப்பட்ட சமுதாயத்தும் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும், நிச்சயம் ஒழிக்கும். காரணம் ஏன் ஒழிக்கவில்லை? பாராளுமன்றத்தில் நாம் அமைப்புகள் தனித்தனியாக இருக்கின்றோம். ஒவ்வொரு பிரிவாக அமைப்புகள் இருக்கிறது. ஒரே அணியில் நின்று ஒரே தலைவர், ஒரே ஒரு கட்சியின் தலைவர், ஒரே செயலாளர், ஒரே பொருளாளர் என்று ஒரு கட்சியை வகுத்து அந்த கட்சியில் தனிப்பட்ட முறையில் பாராளுமன்றத்தில் நின்றால் நிச்சயமாக நாம் 40 வெற்றி பெறுவோம் என்ற கருத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இருக்க சூழல் செடில் தலைவர்கள்லாம் ஒரே அணியில் தான் செயல்படுகிறார்கள். சில போராட்டங்கள், சில தாழ்த்தாமலத்தில் தொட்டியில் நீர் கலந்தார், மலைஜாலம் கலந்தார்கள், அப்போது ஒன்று சேர்கிறார்கள். நங்கநேரி மாணவன் மட்டும் தாக்கப்பட்டான், அப்போது ஒன்று சேர்கிறார்கள். இப்படிப்பட்ட பல கருத்துக்கள் நேரத்திலாம் செடில் தலைவர் ஒன்று சேர்கிறார்கள். இந்த தேர்தல் நேரம் வருகின்ற போது ஒவ்வொரு பிரிவாக ஒருவர் பிஜேபி செல்கிறார், ஒருவர் அண்ணா திராவிட செல்கிறார், ஒருவர் டிஎம்கே சொல்கிறார், ஒருவர் தனியார் சுயேட்சையாக நிற்கின்றார். ஏனால் கருத்து வேறுபாடுகள் நாம் செடில் தலைவரிடம் இது நிச்சயமாக இருக்கின்றது. இதை நாம் உண்மையாக அந்த கருத்து வேறுபாடை ஒழிக்க வேண்டும். நாம் ஒருங்கிணை நின்று இந்த நடைபெறுகின்ற பாராளுமன்றத்தில் அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக திரண்டு இதுதான் நம்ம கட்சி அமைப்பு, ஒரு புதிய பெயரை வைத்து, புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வைத்து இந்த கட்சி ஒவ்வொரு தொகுதி நின்றால் நிச்சயமாக நாம் இந்த பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும் என்று என் இந்திய குடியரசு சார்பாக என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.